Hey guys, welcome to our channel Pondi to USA Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே ஃபைன். இன்னைக்கு a day in my life சாட்டர்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மனிஷோட ஸ்மார்ட் வாட்ச் ஒர்க் ஆகலை. ஸோ T-Mobile ஷாப்பில் அவனோட வாட்ச் கொடுத்துட்டு இஷ்யூ என்னன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஆத்தென்டிக் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். T-Mobile ஷாப் கிட்ட வந்துட்டோம். இந்த ஷாப்பில் தான் மனிஷ்க்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கடைக்குள்ளே போயிடலாம். இதுதான் T-Mobile கிட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச். இந்த வாட்ச் தான் மனிஷ்க்கு வாங்கியிருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது அவனுக்கு ஸ்கூல் முடிச்சோடனே எங்களுக்கு கால் பண்ணிவிடுவான். ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னு நாங்களும் அவனை பிக் பண்ண போக ரொம்ப ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் இது நிறைய எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸ்கூல் மோடு ஆன் பண்ணிக்கலாம், பவுண்ட்ரி செட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த காண்டாக்ட் இன்க்ளூட் பண்ணுறோமோ அந்த காண்டாக்ட் மட்டும் தான் கால் பண்ணவும் முடியும், கால் ரிசீவும் ஆகும். ஸோ அதனால் எல்லாருக்கும் அவனால் கால் பண்ண முடியாது, தேவையில்லாத காலும் அவனுக்கு வராது. ஸ்கூல் மோடு இந்த டைமிங்கை ஆன் பண்ணிட்டோம்னா இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும் அவனுக்கு எந்த காலும் ரிசீவ் ஆகாது, மெசேஜ் பண்ணிக்கலாம். பவுண்ட்ரி செட் பண்ணிட்டோம்னா நம்ம செட் பண்ணுற பவுண்ட்ரியிலேருந்து வாட்ச் வெளியே போச்சுன்னா நமக்கு அலர்ட் வரும். ப்ளஸ் இந்த ஸ்டெப்ஸ்லாம் கவுண்ட் ஆகும். ஸோ எனக்கு ஒரு 12 o'clockலாம் மெசேஜ் வந்துடும், 2000 ஸ்டெப்ஸ் அச்சீவ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ தூரம் இவங்க ஸ்கூலில் நடக்கவும் செய்வாங்க. வாட்ச் கொடுத்துருப்போம், பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. நம்ம அது வரைக்கும் பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு மொபைல்ஸ்லாம் போய் செக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. நம்மளில் பல பேர் ஐஃபோன் மேலே பயங்கர கிரேஸியாக இருப்பாங்க. எனக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி சீரீஸில் வர எல்லா ஃபோனுமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோனும் சரி, இன் ஃப்யூச்சரில் வாங்க போகிற ஃபோனும் சாம்சங்கில் தான் வாங்குவேன். இது கேலக்ஸி S25 ப்ளஸ். இது இந்த ஃபோன் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா பெருசாக இருக்குது, ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். இவங்க தான் நம்மால் கேலக்ஸி S25 அல்ட்ரா. சூப்பராக இருந்துச்சு ஃபோன், பார்க்குறதுக்கு பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் நல்லா இருந்தது, அப்படியே கையெல்லாம் அதுவும் விளாண்டுட்டு இருந்தது. எனக்கு மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் ஃபோனாக ரொம்ப பிடிக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து சாம்சங் கேலக்ஸி S25 ப்ளஸ் மாடல் ஃபோன். இங்கே வந்து கேலக்ஸி வாட்ச் 7 வச்சுருக்காங்க. ஸோ மிடில் இருக்கிற ஒயிட் வார் தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்சை. ஸோ ஃபேஸ் சைஸ் பொறுத்து ப்ரைஸும் மாறுது. சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 7 44mm வந்து $380 போட்டிருக்காங்க. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 7 40mm வந்து $350 போட்டிருக்காங்க. பக்கத்தில் அல்ட்ரா வந்து 47mm, இது வந்து $650 போட்டிருக்காங்க.
இதுதான் வேர்ல்டு ஃபேமஸ் ஐஃபோன் 16. வாங்க ஐஃபோன் 16ல் என்னென்ன மாடல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஐபேட் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதோட கீபோர்ட் தொட்டு பார்த்தேன், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ். ஐஃபோன் பார்க்கவே அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. ஐஃபோனோட ப்ளஸ்ஸே அதோட செக்யூர் தான். இந்த ஒரு பர்பஸ்க்காகவே ஐஃபோன் யூஸ் பண்ணலாம் நம்ம. கடையில் வாட்சை செக் பண்ணிவிட்டு அவங்க புதுசாக தான் வாட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, நாங்கள் யோசிச்சு சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. T-Mobile ஷாப் முடிச்சுட்டு டேரெக்டாக வண்டியை ரெஸ்டாரண்ட் விட்டாச்சு. பிளாங்கோ காஃபே ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட். நீங்கள் ஆத்தென்டிக் மெக்சிகன் ஃபுட்டு சாப்பிடணும்னா இந்த ரெஸ்டாரண்ட் வரலாம். பார்க்க தான் குட்டியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட், பட் ஃபுட்டு பக்காவாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் 40 இயர் ஃபேவரட் மெனூஸ்லாம் இருக்குது. ஃபஹிட்டா பிளேட், கிறிஸ்பி சாக்கோ பிளேட், சில்ட்ரன்ஸ் பிளேட்னு கிட்ஸ் மெனுலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நாம் மெனூஸ்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுட்டுக்காக வெயிட்டிங். நமக்கு ஃபுட்டும் சர்வ் பண்ணியாச்சு. இந்த டிஷ்ஷோட பேர் வந்து சீஸ் என்சிலாடஸ். மெக்சிகன் ரைஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் பீன் கொடுத்துருக்காங்க, சிக்கன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டோட டோட்டியாஸும் சர்வ் பண்ணுவாங்க. இந்த டோட்டியாஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த ஃபுட்டை டோட்டியாஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணியும் சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். நமக்கு கசிடியாவும் சர்வ் பண்ணிட்டாங்க. கசிடியாவோட அவகேடோ, கொஞ்சம் வெஜ்ஜீஸ் அண்ட் க்ரீம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த டிஷ்ஷோட நேம் வந்து ஃபஹிட்டா பிளேட். சிக்கன், பெல் பெப்பர், மெக்சிகன் ரைஸ், கொஞ்சம் வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் பிளாக் பீன் கொடுத்துருந்தாங்க. மெக்சிகன் ரைஸ்லேருந்து அப்படியே ஆவி பறக்குது பாருங்கள். நம்ம ஆர்டர் பண்ண எல்லா மெனுஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நோ சொல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபுட்டு மீந்துருச்சு. அதை டுக்கோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, இதோட சாட்டர்டே விலாக் கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் இன்னும் கொஞ்சம் பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். See ya. Take care and thank you. Hi friends, if you like our videos, please like, share and subscribe.